இந்து தமிழ் திசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களவைத் தேர்தல் 2024 முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களின் தேர்தல் கள நிலவரம் குறித்து பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகள் எவை, அந்த கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, அதாவது வாக்கு சதவிகிதம் எத்தனை, கடந்த கால தேர்தல்களில் அந்த கட்சிகளுக்கு கிடைத்த வெற்றிகள், தோல்விகள், தற்போதைய கள நிலவரம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது அல்லது பாதகமாக இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இந்த பகுதியில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது மேற்கு வங்கத்தின் தேர்தல் கள நிலவரம் குறித்து தற்போது பார்க்க இருக்கிறோம். இந்தியாவின் கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய மாநிலம் மேற்கு வங்கம். மக்கள் தொகை அடிப்படையில் இது 4வது பெரிய மாநிலம். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இது 3வது பெரிய மாநிலம். 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மேற்கு வங்கத்தில் 9,13,00,000 பேர் வசிக்கிறார்கள். இவர்களில் இந்துக்கள் 70% சற்று அதிகமாக இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் 27% சற்று அதிகமாக இருக்கிறார்கள். மேற்கு வங்கத்தில் 23 மாவட்டங்கள், 42 மக்களவை தொகுதிகள், 294 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. மேற்கு வங்கத்தின் அலுவல் மொழியாக பெங்கால் மற்றும் ஆங்கிலம் இருக்கிறது. 2011ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மேற்கு வங்கத்தின் கல்வி அறிவு 77% இருக்கிறது. இதில் ஆண்களின் கல்வி அறிவு 82%, பெண்களின் கல்வி அறிவு 71.16% இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் 50க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருந்தாலும் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், சிபிஎம் ஆகிய 4 கட்சிகளே பிரதான அரசியல் கட்சிகளாக இருக்கின்றன. நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 1977 வரை சுமார் 30 ஆண்டு காலங்களில் காங்கிரஸ் கட்சியே அதிக காலம் இந்த மாநிலத்தை ஆட்சி செய்திருக்கிறது. 1977இல் ஆட்சிக்கு வந்த சிபிஎம் தலைமையிலான இடதுசாரிகள் சுமார் 34 ஆண்டுகள் இந்த மாநிலத்தை ஆட்சி செய்திருக்கிறார்கள். சிபிஎம் மூத்த தலைவர் ஜோதி பாசு 23 ஆண்டுகளுக்கும் மேலாகவும், சிபிஎம்மின் மற்றொரு மூத்த தலைவரான புத்ததேவ் பட்டாச்சாரியா 10 ஆண்டுகளுக்கும் மேலாகவும் இந்த மாநிலத்தின் முதல்வர்களாக இருந்திருக்கின்றனர். 2011 முதல் மேற்கு வங்கத்தின் முதல்வராக தொடர்ந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாக மம்தா பானர்ஜி முதல்வராக இருந்து வருகிறார். தற்போதைய தேர்தல் கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து அறிந்து கொள்வதற்கு முன்பாக கடந்த 2 மக்களவை தேர்தல்களின் தேர்தல் முடிவுகள் எவ்வாறு இருந்தன என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலின் போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டது. இதேபோல் பாரதிய ஜனதா கட்சியும் தனித்து போட்டியிட்டது. காங்கிரஸ் கட்சியும் தனித்து போட்டியிட்டது. சிபிஎம் கட்சி, புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி மற்றும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் சிபிஐ ஆகியவற்றுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. இந்த தேர்தலில் மொத்தமுள்ள 42 மக்களவை தேர்தல்களில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 22 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 43.69% வாக்குகளை பெற்றது. 40.64% வாக்குகளை பெற்ற பாஜக 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 5.66% வாக்குகளை பெற்ற காங்கிரஸ் கட்சி 2 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றது. சிபிஎம் கட்சி 6.34% வாக்குகளை பெற்றது. எனினும் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. மற்ற கட்சிகள் 1%த்திற்கும் குறைவாகவே வாக்குகளை பெற்றன. அடுத்ததாக 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலின் முடிவுகள் குறித்து தற்போது பார்க்கலாம். இந்த தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது, பாரதிய ஜனதா கட்சியும் தனித்து போட்டியிட்டது, காங்கிரஸ் கட்சியும் தனித்து போட்டியிட்டது, சிபிஎம் கட்சி வழக்கம் போல கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. இந்த தேர்தலில் சுமார் 40% வாக்குகளை பெற்ற திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 34 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. சுமார் 23% வாக்குகளை பெற்ற சிபிஎம் கட்சி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 17% வாக்குகளை பெற்ற பாரதிய ஜனதா கட்சி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 9.69% வாக்குகளை பெற்ற காங்கிரஸ் கட்சி 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அடுத்ததாக 2024ஆம் ஆண்டு தற்போது நடைபெற இருக்கக்கூடிய மக்களவை தேர்தல் குறித்து தற்போது பார்க்கலாம். மேற்கு வங்கத்தில் இந்த மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற இருக்கிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய முதல் கட்ட தேர்தலின் போது 3 தொகுதிகளுக்கும், ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தேர்தலில் 3 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற இருக்கிறது. மே 7ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய 3ஆம் கட்ட தேர்தலில் 4 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது. மே 13ஆம் தேதி நடைபெறக்கூடிய 4ஆம் கட்ட தேர்தலில் 8 தொகுதிகளுக்கும்,
மே 20ஆம் தேதி நடைபெறக்கூடிய 5ஆம் கட்ட தேர்தலில் 7 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற இருக்கிறது. மே 25ஆம் தேதி நடைபெறக்கூடிய 6ஆம் கட்ட தேர்தலில் 8 தொகுதிகளுக்கும், ஜூன் 1ஆம் தேதி நடைபெறக்கூடிய 7ஆம் கட்ட தேர்தலில் 9 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் இம்முறை மும்முனை போட்டி நிலவுகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தனித்து களம் காண்கிறது. பாரதிய ஜனதா கட்சியும் தனித்து களம் காண்கிறது. கடந்த 2 தேர்தல்களில் போல் இல்லாமல் இம்முறை காங்கிரஸ் கட்சி இடதுசாரிகளுடன் கைகோத்துள்ளது. இந்த அணியில் சிபிஎம் 23 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 13 தொகுதிகளிலும், புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி 3 தொகுதிகளிலும், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி 3 தொகுதிகளிலும், சிபிஐ 2 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. இந்த மாநிலத்தில் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் நடத்தப்பட்ட தேர்தல் கருத்து கணிப்புகளில் 9 திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி முன்னிலையில் இருக்கிறது. 4 பாரதிய ஜனதா கட்சி முன்னிலையில் இருக்கிறது. கடைசியாக கடந்த 14ஆம் தேதி நடத்தப்பட்ட ஏபிபி சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பில் 2 கட்சிகளும் சமபலத்துடன் இருப்பதாக கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குறைந்தபட்சம் 17 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், அதிகபட்சம் 30 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அதேபோல் பாரதிய ஜனதா கட்சி குறைந்தபட்சம் 10 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், அதிகபட்சம் 29 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ், சிபிஎம் உள்ளிட்டவை அடங்கிய இந்தியா கூட்டணி அதிகபட்சம் 4 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அனைத்தும் துல்லியமானவை என்று சொல்ல முடியாது. தேர்தல் நெருங்க இந்த முடிவுகள் மாறலாம். சமீபத்தில் அமல்படுத்தப்பட்ட குடியுரிமை திருத்தச் சட்டம், பாரதிய ஜனதா கட்சியின் இந்த தேர்தல் அறிக்கையிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய பொது சிவில் சட்டம், இந்து முஸ்லிம் விவகாரம் ஆகியவை இந்த தேர்தலில் முக்கிய விவாத பொருளாக இருக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். சந்தேஷ் காலியில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், நில அபகரிப்பு சம்பவங்கள், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணை ஆகியவற்றை முன்வைத்து திரிணாமுல் காங்கிரசுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. மேற்கு வங்க மாநிலத்துக்கு வழங்க வேண்டிய மத்திய அரசின் நிதி பங்கீட்டினை மத்திய அரசு முறையாக வழங்கவில்லை என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது குற்றம் சாட்டி வருகிறது. குறிப்பாக பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் மற்றும் 100 நாள் வேலை திட்டம் ஆகியவற்றில் மத்திய அரசு வழங்க வேண்டிய 1,74,000 கோடி ரூபாயினை மத்திய அரசு இதுவரை விடுவிக்கவில்லை என்று மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டி வருகிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டாலும் அக்கட்சியின் வெற்றி இந்தியா அணியின் வெற்றியாகவே இருக்கும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்தியா அணியுடன் இணைந்து தேர்தலை எதிர்கொள்வதை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அந்த வகையில் தேசிய அளவிலான இந்தியா அணியும் பாஜகவும் இந்த மாநிலத்தில் சம பலத்துடன் மோதும் களமாக மேற்கு வங்கத்தின் தேர்தல் களம் உள்ளது. நன்றி, வணக்கம்.